போறாங்க, போய்கிட்டே இருக்காங்க. பாதை பாட்டுக்கு நீட்டிட்டு போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல வந்து இருட்டு சமயம் மாட்டம் ஆகி போயிடுது. இவங்க வண்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதுல பாதைக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மான் இறந்து கிடக்கும். நம்ம ஜோ வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கி போய் இந்த மான் எடுத்து போட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போறாரு. மான் எடுத்து போட போகும்போது ஒரு ஷாக், அவருக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பஸ்ல வந்து அவர் ஏற வந்திருப்பாரு. ஏற வரும்போது தான் தெரியும் இந்த பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா விளையாண்டு இருப்பாங்க. அவருக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கன்னு வச்சுட்டு ஒருத்தன் வந்து மேலே ஏறி, பசங்களா இந்த பஸ் என்னோட கண்ட்ரோல் வந்துருச்சு, அவங்க இடத்துல போய் நீங்க உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிரட்ட ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவனை பார்த்து ரொம்ப பயந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் குண்டனை காமிக்கிறாங்க. குண்டனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. அப்பதான் தெரிய வரும் நமக்கு அவனோட அங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஜெயில இருந்து ஒருத்தர் தப்பிச்சிருக்கான். அவர் ரொம்ப பெரிய கிரிமினல். இவனோட விக்டம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாக்கு கடிச்சு தின்றுவான். சின்ன பசங்க தான் இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப அந்த சமயத்துல அந்த குண்டை வந்து பாத்தீங்கன்னா பர்கர் எடுத்து நல்லா சாப்பிட்டு இருப்பான். அந்த பிளாஷ்பேக் இவங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு போகுது. அந்த சைக்கோ பசங்க கிட்ட என்ன பண்றான்னா, இந்த மாதிரி பஸ் மூவ் ஆயிட்டு